பன்னீரை மீண்டும் அதிமுகவில் இணைத்துக் கொள்வதற்கு வாய்ப்பே இல்லை என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி திட்டவட்டம். கழக தொண்டர்கள் கோவிலாக நினைக்கும் தலைமை கழக அலுவலகத்தை ரவுடிகளை வைத்து அடித்து நொறுக்கியவருக்கு அதிமுகவில் இணைய தகுதியே இல்லை என காட்டம். பிரிந்தது மட்டுமில்லை, இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமான வைக்கிறத எங்களால் தாங்க முடியல. இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடிகளை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழக புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை. அந்த அடிப்படையில் அவர்கள் இணைத்துக்கொள்ள. ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்து சிறுமி முதல் மூதாட்டி வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் நிலவுகிறது. போதைப் பொருள் புழக்கம் அதிகரித்திருப்பதாகவும் எதிர்க்கட்சி தலைவர் குற்றச்சாட்டு. மத்திய அரசு அறிமுகப்படுத்தியுள்ள வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதா இஸ்லாமியர்களின் உரிமைகள் பலவற்றை பறிப்பதாக உள்ளதாக எதிர்க்கட்சி கொறடா எஸ்பி வேலுமணி சட்டமன்றத்தில் உரை. வக்ஃப் வாரிய சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக கொண்டு வரப்பட்ட தீர்மானத்திற்கு அதிமுக ஆதரவு. திராவிட மாடல் அரசின் டாஸ்மாக் ஊழலை அம்பலப்படுத்தும் வகையில் 1000 கோடியை அமுக்கிய அந்த தியாகி யார் என அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரால் பரபரப்பு. சட்டம் ஒழுங்கில் கவனம் செலுத்த வேண்டிய காவல்துறையினர் தமிழகம் எங்கும் அதிமுகவினர் ஒட்டிய போஸ்டரை கிழிப்பதில் கவனம் செலுத்துவதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 11ஆம் வகுப்பு மாணவியை கடத்திச் சென்ற கூலி தொழிலாளி போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் தினம்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்து வருவதால் பெற்றோர்கள் கலக்கம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே 2 சிறுமிகளை கடத்திச் சென்ற சிறுவன் போக்சோவில் சிக்கிய அவலம். ஸ்டாலினின் அலங்கோல ஆட்சியில் சிறார்களும் குற்றச்சம்பவங்களில் ஈடுபட்டு சீரழிவதாக பெற்றோர் வேதனை. மதுரையில் தனியார் பள்ளி மாணவியை கட்டாயப்படுத்தி ஆண் டெய்லர்களை வைத்து அளவெடுக்க வைத்த ஆசிரியை போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் ஆசிரியர்கள் கூட போக்சோ வழக்கில் சிக்கும் அளவிற்கு தமிழகம் சீரழிந்திருப்பதாக மக்கள் வேதனை. திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை அருகே 11 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த 75 வயது காமுகன் போக்சோவில் சிக்கினார். ஸ்டாலின் ஆட்சியில் பெண் குழந்தைகளுக்கு பாதுகாப்பே இல்லை என பெற்றோர்கள் வேதனை. சென்னை கொளத்தூரில் காதலிக்க மறுத்த 17 வயது மாணவியை சரமாரியாக தாக்கிவிட்டு தப்பியோடிய காமுகன். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசு பெண்களுக்கு எதிரான குற்றங்களை தடுக்க நடவடிக்கை எடுக்குமா எடுக்காதா என மக்கள் ஆத்திரம். கோபிச்செட்டிப்பாளையம் அருகே 14 வயது சிறுமியை கத்தியை காட்டி மிரட்டி பாலியல் வன்கொடுமை செய்த திமுக பிரமுகர். ஞானசேகரனை தொடர்ந்து திமுகவினர் அவ்வப்போது பாலியல் குற்ற வழக்குகளில் சிக்குவதால் மக்கள் அதிர்ச்சி. ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி அருகே 5 வயது சிறுமிக்கு மயக்க மருந்து கொடுத்து 8ஆம் வகுப்பு மாணவன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதால் அதிர்ச்சி. சிறார்களும் பாலியல் குற்றங்களில் ஈடுபடும் அளவிற்கு தமிழகத்தை சீரழித்ததுதான் திராவிட மாடலின் 4 ஆண்டு சாதனை என பெண்கள் வேதனை. திருப்பத்தூர் அருகே 7 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கட்டிட தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். திராவிட மாடல் ஆட்சியில் சிறுமிகள் தெருவில் செல்லக்கூட அச்சப்படும் நிலையை அப்பா ஸ்டாலின் உருவாக்கிவிட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. கோவை அருகே 65 வயது மூதாட்டி 3 பேர் கொண்ட கும்பலால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட அவலம். எதிர்க்கட்சி தலைவர் கூறுவது போல் ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் முதல் மூதாட்டிகள் வரை யாருக்கும் பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. நாகப்பட்டினம் மாவட்டம் வேதாரண்யம் அருகே மதுபோதையில் மாமனாரை அடித்தே கொன்ற மருமகன் சிக்கினார். மதுபோதையால் பல குடும்பங்கள் சீரழிந்து வருவதை திராவிட மாடல் தியாகிகள் எப்போது உணர்வார்கள் என மக்கள் கேள்வி.
திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அருகே நகைக்கடை உரிமையாளரை வழிமறித்து 3 பேர் கொண்ட மர்ம கும்பல் அரிவாளால் சரமாரியாக வெட்டியதால் பரபரப்பு. ஸ்டாலின் ஆட்சியில் தினந்தோறும் நடைபெறும் கொலைகளால் பொதுமக்கள் அச்சம். மதுரை மாவட்டம் முத்தையன்பட்டியில் டாஸ்மாக் மதுக்கூடத்தில் ஏற்பட்ட மோதலில் மர்ம நபர்களால் காவலர் அடித்து கொலை. ஸ்டாலின் திராவிட மாடல் ஆட்சியில் காவலர்களுக்கே பாதுகாப்பு இல்லாத நிலையில் சாமானியர்களுக்கு எப்படி பாதுகாப்பு இருக்கும் என மக்கள் கேள்வி. சென்னை ராயப்பேட்டையில் மெத்தக்ளோன் என்ற போதைப் பொருள் பறிமுதல். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல்துறை கும்பகர்ண தூக்கத்தில் இருப்பதால் கலராக போதைப் பொருட்கள் விற்கப்படுவதாக மக்கள் குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் பெண்ணாடம் அருகே தம்பதியே கஞ்சா விற்பனையில் ஈடுபடும் அவலம். தமிழகத்தில் தலைவிரித்தாடும் போதைப் பொருள் விற்பனையை அப்பா ஸ்டாலின் எப்போது கட்டுப்படுத்துவார் என மக்கள் கேள்வி. நாமக்கல் மாவட்டத்தில் புகையிலை பொருட்களை இளைஞர்கள் சர்வசாதாரணமாக பயன்படுத்துவதால் பொதுமக்கள் அதிர்ச்சி. திராவிட மாடல் ஆட்சியில் கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் காவல்துறை போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் குடிநீர் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளத்தில் இருசக்கர வாகனத்தில் வந்த இளைஞர் பள்ளத்தில் விழுந்து படுகாயமடைந்த சம்பவத்தில் ஒப்பந்ததாரருக்கு 50,000 அபராதம். மக்கள் மீது துளியும் அக்கறை இல்லாத திராவிட மாடல் அரசு ஒப்பந்ததாரர் மீது ஏன் கடும் நடவடிக்கை எடுக்கவில்லை என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் தேவனாம்பட்டினம் அருகே இறங்குவதற்குள் அரசு பேருந்து எடுக்கப்பட்டதால் தவறி விழுந்து கல்லூரி மாணவி படுகாயம். திராவிட மாடல் ஆட்சியில் அரசு பேருந்துகளில் பள்ளி கல்லூரி மாணவிகள் மற்றும் பெண்களை அலட்சியப்படுத்துவதுதான் விடியல் பயணமா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. தமிழக வெற்றிக் கழகத்தில் கட்சி பொறுப்புகளுக்கு லட்சக்கணக்கில் பணம் வசூலிக்கப்படுவதாக அக்கட்சியினர் பரபரப்பு குற்றச்சாட்டு. நகரம், வட்டம், கிளை என பதவிக்கு ஏற்றாற்போல் 50,000 முதல் பல லட்சங்கள் வரை பேரம் பேசப்படுவதாக நிர்வாகிகள் ஆதாரங்களை வெளியிட்டு ஆதங்கம். நம்ம விழுப்புரம் மாவட்ட செயலாளர் மோகன் அவர்கள் எல்லா பொறுப்பும் பணம் கேட்டு இருக்கிறார். என்னுடைய பொறுப்பு மாவட்ட துணை செயலாளர் போட்டு 2வது மாவட்ட செயற்குழு உறுப்பினருக்கு என்கிட்ட 4 லட்சம் பணம் கேட்டாரு. இது இருக்கு. தருமபுரி மாவட்டம் கடத்தூரில் அரசு தொடக்கப்பள்ளியில் காலை உணவு சாப்பிட்ட மாணவர்களுக்கு வாந்தி மயக்கம் ஏற்பட்டுள்ளது. பள்ளிகளில் உணவின் தரம் குறித்து ஸ்டாலினின் விடிய அரசு பரிசோதனை செய்வதில்லை என மக்கள் குற்றச்சாட்டு. மதுரையில் பள்ளி மாணவிக்கு ஆண் டெய்லர்கள் வலுக்கட்டாயமாக அளவெடுத்த விவகாரம் தொடர்பாக போராட்டம் நடத்திய மாணவர் அமைப்பு மீது காவல்துறை தாக்குதல். போக்சோ குற்றங்களுக்கு எதிராக போராடும் மாணவர் அமைப்பினர் மீது தொடர்ந்து கொடூர தாக்குதல்களை நடத்தும் ஸ்டாலின் அரசின் ஏவல் துறை. எண்ணெய் நிறுவனங்களில் புதிய ஒப்பந்த அறிவிப்பால் தற்போதுள்ள 80% டேங்கர் லாரிகளுக்கு மீண்டும் ஒப்பந்தம் கிடைக்க முடியாத சூழல். புதிய ஒப்பந்த முறைக்கு எதிர்ப்பு தெரிவித்து தென்மண்டல கேஸ் டேங்கர் லாரி உரிமையாளர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளதால் வீட்டு உபயோக சிலிண்டருக்கு தட்டுப்பாடு ஏற்படும் அபாயம். உயிரே போனாலும் ஒரு பிடி மண்ணை கூட தரமாட்டோம் என்ற கோஷத்துடன் 975வது நாளை கடந்து தொடரும் பரந்தூர் விவசாயிகளின் போராட்டம். பொதுமக்களின் தொடர் போராட்டத்தை கொஞ்சமும் மதிக்காத திராவிட மாடல் அரசு விரைவில் தூக்கி எறியப்படும் என மக்கள் ஆதங்கம். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே அரசு கலைக்கல்லூரி விடுதியில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் மாணவிகள் சாலை மறியல் போராட்டம். பிற்படுத்தப்பட்டோர் நலக்கல்லூரி விடுதியில் அடிப்படை வசதிகள் கூட போராட்டத்தின் மூலம் கேட்டு பெற வேண்டிய அவல நிலை திராவிட மாடல் ஆட்சியில் உள்ளதாக மக்கள் வேதனை. சேலம் மாநகராட்சி மாமன்ற கூட்டத்திலிருந்து அதிமுக உறுப்பினர்கள் வெளிநடப்பு. மக்கள் பிரச்சனைகளை பேச விடாமல் திராவிட மாடல் அரசு ஜனநாயக படுகொலை செய்வதாக குற்றச்சாட்டு. கடலூர் மாவட்டம் வேப்பூர் பகுதியில் 30க்கும் மேற்பட்ட பயணிகளுடன் சென்ற விடியா அரசின் தகர டப்பா சொகுசு பேருந்து நடுவழியில் பழுதாகி நின்றதால் பயணிகள் அவதி. நிர்வாக திறனற்ற திமுக அரசு ஓட்டை உடைசல் பேருந்துகளை எல்லாம் பெயிண்ட் அடித்து சொகுசு பேருந்து என கூறி பயணிகளை ஏமாற்றி வருவதாக மக்கள் விமர்சனம்.
தனி அறையில் அடைத்து நீதிமன்ற வழக்கை திரும்ப பெற கோரி மிரட்டி கையெழுத்து பெற்றுக் கொண்டதாக கிருஷ்ணகிரி நகராட்சி தூய்மை ஆய்வாளர் மீது டெங்கு தடுப்பு பணி பெண்கள் மாவட்ட ஆட்சியரிடம் புகார் மனு. திராவிட மாடல் ஆட்சியில் இதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் உரிய நடவடிக்கை எடுப்பாரா என மக்கள் கேள்வி. மதுரை மாவட்டம் சோழவந்தான் அருகே மின்கம்பி அருந்து விழுந்ததில் கூலி தொழிலாளி பரிதாபமாக பலி. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் மின்வாரியம் மின்கம்பங்களை முறையாக பராமரிக்காததால் அப்பாவி உயிர்கள் பலியாவதாக மக்கள் வேதனை. தமிழகத்தில் முதலீடு செய்ய இருந்த 2 முன்னணி நிறுவனங்களும் 6 துணை நிறுவனங்களும் ஆந்திரா நோக்கி சென்றதால் 3 மாதத்தில் 8000 கோடி முதலீட்டை தமிழகம் இழந்திருப்பதாக தகவல். தொழில் வளர்ச்சியில் சாதனை படைப்பதாக கனவில் மிதக்கும் திராவிட மாடல் அரசு தொழில் முதலீட்டிற்கு ஏற்ற சூழலை உருவாக்க தவறியதால் முதலீட்டாளர்கள் அண்டை மாநிலங்களுக்கு செல்லும் அவலம். நாள் ஒன்றுக்கு 6000 மெகாவாட் மின்சாரத்தை தனியாரிடமிருந்து கொள்முதல் செய்யும் நிலையில் கமிஷன் கலெக்ஷன் கரப்ஷனுக்கு தயாராகும் திராவிட மாடல் அரசு. திமுக எம்பிகள் 39 பேரும் மத்திய தொகுப்பில் இருந்து தமிழகத்திற்கு தேவையான மின்சாரத்தை போராடி பெற்றிருந்தால் மக்களின் பணம் சுமார் 13000 கோடி ஆக்கப்பூர்வமான திட்டங்களுக்கு செலவழித்திருக்கலாமே ஸ்டாலின் என மக்கள் ஆவேசம். காஞ்சிபுரம் மாவட்டம் மணிமங்கலம் அருகே ஆன்லைன் கடன் செயலி மூலம் கடன் வாங்கிய பெண் தற்கொலை செய்து கொண்டதால் அதிர்ச்சி. ஆன்லைன் கடன் செயலிகளால் பல உயிர்கள் பலியாகும் நிலையில் அதை தடுக்க திராவிட மாடல் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் கோரிக்கை. சென்னை திருவொற்றியூரில் அரசு நிர்மாணித்த 360 குடியிருப்புகள் திறந்து ஓராண்டு ஆகியும் எந்த ஒரு பயனாளிகளுக்கும் ஒதுக்கீடு செய்யப்படாததால் பாழடைந்து வரும் அவலம். திராவிட மாடல் ஆட்சியின் நிர்வாக அலட்சியம் மற்றும் திட்டமின்மையே காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அடுத்த கொளப்பாக்கத்தில் குவிந்து கிடக்கும் குப்பைகள் மேல் அதிக அளவில் பறவைகள் பறப்பதால் விமான சேவைகளுக்கு பெரும் அச்சுறுத்தல். விமான நிலையம் மற்றும் புறநகர் நிர்வாகங்கள் கவனம் செலுத்தி இதுகுறித்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திராவிட மாடல் ஆட்சியில் கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் தமிழ்நாட்டிலிருந்து தேசிய நுகர்வோர் உதவி மையத்துக்கு 4298 புகார்கள் பதிவு. தரமற்ற உணவுப் பொருட்கள், சுத்தமின்மை, கூடுதல் கட்டணம், சேவையில் குறைபாடுகள் என மக்கள் அனுபவிக்கும் துயரங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் அவலம். ஹரியானா மாநிலத்தில் 7410 கோடி மதிப்பில் கார்கள் உற்பத்தி செய்யக்கூடிய 3வது ஆலையை அமைக்க உள்ளதாக மாருதி சுசுகி நிறுவனம் அறிவிப்பு. தொழில்துறை வளர்ச்சிக்கான வாய்ப்புகளை தமிழ்நாட்டுக்காக போராடி பெற தெரியாத நிலையில் 39 திமுக எம்பிகள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என மக்கள் கேள்வி. சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்தில் திடீர் தீ விபத்து. ஆன்லைன் தொலைத்தொடர்பு சேவை கடும் பாதிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் சாத்தான்குளம் பகுதியில் முருங்கைக்காய் விளைச்சல் அதிகரித்துள்ள நிலையில் உரிய விலை கிடைக்காததால் விவசாயிகள் கவலை. முருங்கைக்காய் தொழிலுக்கு மானியம் என பட்ஜெட்டில் கலரான விளம்பரங்களை பரப்பிய திராவிட மாடல் அரசு விவசாயிகளுக்கு நிவாரணம் வழங்க வேண்டும் என வலியுறுத்தல். புனித ரமலான் மாதத்தில் மெக்காவில் குவிந்த இஸ்லாமிய பெருமக்கள் புனித காபாவை வலம் வந்து வழிபாடு. Yeah.